வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு ஊட்டி கொடைக்கானல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஹோம்மேட் சாக்லேட் வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுல நம்ம சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியன்ஸ்மே பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கக்கூடியதுதான். ஃபர்ஸ்ட் கொக்கோ பவுடர் வந்து ½ கப் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஜாகரியும் பாத்தீங்கன்னா ½ கப் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணா நாட்டு சர்க்கரைக்கு பதிலா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் என்னோட மனசு திருப்திக்காக நான் நாட்டு சர்க்கரையே சேர்த்துட்டு அது ரெண்டையுமே ஒரு மிக்சியில கொட்டி ஒரு சுத்து லைட்டா சுத்தி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அடுத்து நமக்கு தேவைப்படுற ஐட்டம் பட்டர் வந்து நீங்க கடையில வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த பட்டர் வீட்லயே பண்ணது. பட்டரை வந்து அடுப்புல வச்சு உருக்கிட்டு அது ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரோட சேர்த்துக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ½ கப் தான். மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டில அரை கப் எடுத்திருக்கோம். தென் நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதாம், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ் மூணும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மோல்டு இருந்தா மோல்டு யூஸ் பண்ணி வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல கோகோனட் ஆயில் இல்லைன்னா பட்டர் தடவி விட்டுட்டு அதுக்குள்ள சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 6 to 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிரும். அவ்வளோ ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். என்னோட பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.